ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் அமைய போகுது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசி மகர ராசி. இந்த தை மாதத்துக்கு மகர மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் தை மாதம் உங்களுடைய மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மாதம் தான் என்னது தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தான். ஆனால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை காமிக்கும். அதனால் நான் கவனமாக இருங்க. 5 கூடையவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், 10 கூடையவர் தொழில்ஸ்தான அதிபதி. இது ரெண்டுமே உங்களுக்கு சுக்கிரன். அப்போ என்னென்னா நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் தான் இது. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அவர் 2ஆம் இடத்துல இருக்கனால தொழில் மூலிமா நல்ல வருமானம் அப்படிங்கிறதும், ரெகுலரான இன்கம் அப்படிங்கிறதும், இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பண ரீதியாக எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே மாறி டர்ன் அப்படிங்கிறது யூ டர்ன் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். நல்ல மாதம்தான் உங்களுக்கு. காசு பணம் பொருளாதார சேர்க்கைக்கெல்லாம் இது சூப்பரான மாதம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்து செயல்பட்டாலே சூப்பராக ஆயிடுவீங்க. அஷ்டமாதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல புதன் இருக்கார், விரயம். அப்போது காசு பணம் வரதை ஏதாவது ஒரு இன்கமாக நீங்கள் விரயம்ங்கிறது 12ஆம் இடம்ங்கிறது விரயம்ங்கிறது ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது விரயம் தான். அதனால் கரெக்டாக எதுலையாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். இல்லைன்னா புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சனி 2ஆம் இடத்துல இருக்குது, ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பரானது. 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்குது, 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ நீங்கள் புதுசாக போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அது மூலிமா காசு பணம், நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, அது மூலிமா உங்களுக்கு வருமானம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார், 11 கூடையவர் நீச்சமாக இருக்கார். பார்ட்னர் மூலிமா தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பார்ட்னர் மூலிமா நல்ல ஆதாயம் இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு புரிஞ்சுக்காமல் பார்ட்னர்ஸ் விலகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு தான் அது நஷ்டம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பார்ட்னர்னால் இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம் உறுதியாக உண்டு. 4 கூடைய செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீச்சமாய் நீச்ச பங்க ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கனால ஒரு சிலருக்கு வீடு வாங்குறது, வாகனம் வாங்கக்கூடிய பிரார்த்தத்தெல்லாம் திடீர்னு ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 9ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தீர்வாயிரும். ஒரு சிலர் ஜுவல்ஸ் வச்சுருப்பீங்க, அதெல்லாமே மீட்க முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த மாதம் அதுக்குண்டான சோர்ஸ் வந்துடும். நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே மீட்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பு. படித்தாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும், நீங்களாகவே உணர்ந்து படிக்கக்கூடியது. நல்ல ஞாபகத்திறன்லாம் வரும். அதே மாதிரி நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் உங்களால். உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப அருமையானதும் பொற்காலமாகவும் தான் இது அமையும். சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். யூபிஎஸ்சி, ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரி எழுதியிருக்கவங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கலாம் நல்ல ரிசல்ட் வரும். ஒரு பதவி உங்களுக்கு தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம், அருமையான மாதம். நல்ல காசு பணம் வர்றது, உயர் அதிகாரிகள் கிட்டேருந்து பாராட்டு கிடைக்கிறது, உயரிய விருதுகள் அரசாங்கத்துக்கிட்டேருந்து கிடைக்கிறது. அதே மாதிரி காசு பணம்லாம் நிறைய புழங்கக்கூடிய அமைப்பு, நிறைய இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு உருவாகும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடிய, வாய் வழியாக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு செய்யாமல் ஆதாரமாக, அதாவது ஆர்டர் காப்பியாக வாங்குங்க, ரிட்டர்ன் ஆர்டர் வாங்குங்க. 12ஆம் இடத்துல புதன் இருக்கார், 2ல் சனி இருக்குது. நாளைக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் பொய் பேசுகிறது, நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் கவனமாக இருந்துருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நல்ல அதிர்ஷ்டகரம், தானாக தேடி வருது. 5ல் குரு இருக்கனால நிறைய ஆதரவுகள் கிடைக்கும், பெரிய லெவலில் புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், காசு பணம் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், உயரிய விருதுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களை பெரிய லெவலில் பிரபலிப்படுத்தி விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பெண்கள் வந்து மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கனால மண்டையில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரெஷர். ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது நிறைய குழப்பங்கள் இருக்குது. குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கணவர்கிட்ட வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். இப்போ கருத்து வேறுபாடு எல்லாமே வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அமைதியாக போங்க. இந்த மாதம் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய சப்போர்ட் வேற கிடைக்காது உங்களுக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து வாக்குச்சனி கோப்பை குலைக்கும். அதனால் சனி பயிற்சி வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்காது. பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் தான் மற்றவங்கள அனுசரித்து போகிற மாதிரி அமைப்பு இருக்குது. செவ்வாய் நீச்சமாக இருக்கனால கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து கவனமாக போங்க. 4 குடையவரும் செவ்வாய் தான், 11 குடையவரும் செவ்வாய் தான். பொருளாதாரத்தில் சூப்பர். ஆனால் 4ஆம் இடம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் வண்டி வாகனத்தில் கரெக்டாக போவீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் ஒருத்தன் தண்ணியை போட்டு வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிடுவான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இல்லைனா நாய் குறுக்கால வரும். இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முருகனை வந்து வழிபாடு பண்ணுங்கள் மனசார. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை போய் தீபம் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து சின்னதாக அசால்ட்டாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துரும். அந்த மாதிரி கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கட்சியில் ஒரு பெரிய லெவலில் பொறுப்பு, அங்கீகாரம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த இதை வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்து உயர்வான வாழ்க்கைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள் இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க. முக்கியமாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா சனி 2ஆம் இடத்துல இருக்கார். ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு தை மாதம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குருநாதர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்டமான மாதம்தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது சனியோடைய தாக்கம் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னென்ன கவனமாக இருங்க. செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வந்து விழிப்புணர்வோடு செஞ்சாலே போதும். அதே மாதிரி சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. நீங்கள் பொதுவாகவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் கூட இந்த சனியோடைய பார்வை வந்து என்னென்னா சோம்பேறித்தனத்தை உருவாக்கும். அதனால் அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளையும் வந்து கவனம் செலுத்துங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க வந்து தொழில் ரீதியாக பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10க்குடைய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் அதிபதி உங்களுக்கு சனி. 7ஆம் அதிபதி சனி 6, 7க்குடையவர் சனியாக இருந்தாலும் 10க்குடைய சுக்கிரனும் சனியும் சேர்ந்துருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர். புதுசாக யாராவது தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து நல்ல மைண்ட் இருக்குது, உழைப்பு இருக்குது, ஆனால் காசு பணம் இல்லை அப்படின்னா பார்ட்னர் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஆல்ரெடி பார்ட்னர் இருந்தாலும் அதை விலக்கி விடுறதுக்கு உண்டான அமைப்பு, புது பார்ட்னர் வருவாங்க. நல்ல பார்ட்னர்ஸ் தேடி வருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஒரு தொழில் கூட்டாளி உங்களுக்கு உறுதியாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த அமைப்பு தொழில் செய்கிறவங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. நல்ல லாபம், தொழில் ரீதியாக நல்ல வருமானமும் லாபமும் இந்த மாதம் இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும். இவ்வளோ நாளாக இருந்த தடைகள்லாம் நீக்கிறதுக்கு இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு. காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. பொருளாதார ரீதியாக
நல்ல வளர்ச்சி காணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம்ங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான மாதம். 6 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். இந்த மாதம் வந்து வேலைக்கு போகவே பிடிக்காமல் இருந்தவங்க கூட இந்த மாதத்துலேருந்து வேலை நல்ல சுறுசுறுப்பாக பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுது. ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பதவி உயர்வு உங்களுக்கு உறுதியாக உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. பெரிய லெவலில் கம்பெனி போகிறது, வேறு கம்பெனி மாற்றுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 11-2 கூடைய புதன் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போது லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கார். அதனால தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சும்மாவா சொன்னாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்னு? அதே மாதிரி 2-5 கூடையவர் 2-10 கூடையவர் வருமானத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புதன் தான், லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் புதன் தான். அவர் போய் அதிர்ஷ்டமான ஸ்தானம் வந்து 5ஆம் இடம், பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான். அந்த இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். 10 கூடிய சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டச்சனி அப்படிங்கிறது வந்து என்னென்னா சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணுங்கள். நீங்கள் உங்களை வந்து பாசிட்டிவ் தாட் வந்து நிறைய வளர்த்துக்கணும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் வந்து பலிக்காது. 2 டைம் 3 டைம் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதி, பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி அப்படிங்கிறதும் உறுதி. சனி வந்து 7ஆம் அதிபதி, 7 கூடையவர் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது திக்பலம்ங்க. உங்களுக்கு சனிக்கு வந்து ஒவ்வொரு கிரகமும் வந்து திக்பலம் அடையும் போது பல நன்மைகளை கொடுக்கும். உச்சம் பெற்ற பலத்தை விட திக்பலம் அப்படிங்கிறது சூப்பரானது. சனி 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து திக்பலம் அப்படிங்கிறது. அதனால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு, பெரிய பெரிய ஆட்கள், புது நபர்கள், இவங்க மூலிமா பெரிய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது வந்து சனியும் சந்திரனும் பார்க்கும்போது புணர்ப்பு தோஷம். இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு அந்த புணர்ப்பு தோஷம் இருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னதானம் மாதத்தில் ஒரு நாள் வந்து அன்னதானம் பண்ணுங்கள். அது வந்து பல பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். ஒருத்தருக்கு மட்டும் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு அன்னதானம்னா பெரிய அண்டாவில் எடுத்து நீங்கள் சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் காசு சம்பாதிக்கிறீங்களே, உங்களுடைய உழைப்புனால் வரக்கூடிய பணத்திலிருந்து ஒருத்தருக்கு பசி ஆற்றுனாலே அதுவே பெரிய அன்னதானம் தான். இந்த அன்னதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத நபர்களுக்கு உண்மையாக பசி இருக்கிறதுலே அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது தான் அன்னதான கணக்கில் சேரும். நீங்கள் வந்து வா மச்சான் உனக்கு சாப்பாடு நான் வாங்கி கொடுக்குறேன், ட்ரிங்க்ஸ் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுலாம் அன்னதானத்தில் சேராது. ஸோ அதனால் தெரியாத, நமக்கு எந்த வகையிலையும் ஒரு ரத்த சம்பந்தமோ உறவோ எதுவுமே இல்லாத, முன்பின் தெரியாத நபர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்னதானம். நிறைய பேர் அதை தப்பாக நினச்சிட்ருக்காங்க. அதனால் அதை மாற்றிக்கங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம், அதாவது சுறுசுறுப்பாக இருந்துட்டிங்கனாலே போதும். நீங்கள் பொதுவாகவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் சனியோடைய பார்வை அந்த சுறுசுறுப்பை குறைக்கும். அதனால தான் எவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், படிக்கக்கூடியவங்க படிப்பில் கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆகணும். உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்கனால மந்த நிலை, படிக்கக்கூடிய ஆர்வமே உங்களுக்கு ஏற்படாது. இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள், சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே நல்ல அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். படித்தா மட்டும்தான் லைஃபு. சிம்ம ராசிக்கு வந்து கண்டச்சனி மட்டும் கிடையாது, அஷ்டமத்து சனியும் மாறப்போகுது பிப்ரவரிக்கு மேலே. 10th +2 எழுதுகிறாங்க இல்லையா, பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்கலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது கொண்டக்கடலையை 108 கொண்டக்கடலையை கோர்த்து குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் மாலை போட்டு வேண்டிக்கங்க, நல்ல மார்க் எடுக்கணும்னு. அதாவது இந்த படிப்பில் இருக்கக்கூடிய இடையூறுகள் தடங்கல்கள்லாம் போக்கி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த வழிபாடு. ஆனால் படிக்கிறது நீங்கள் தான் படிக்கணும். படிப்பு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய தடைகள் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து நீங்கள் மறுபடியும் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச ரிசல்ட்டை அடைய முடியாது. படிக்கக்கூடியவங்க உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, ஆரம்ப கல்வியாக இருந்தாலும், ஸ்கூல்லையாக இருந்தாலும் சரி, படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம். உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே
நடக்கும். பணம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் தாராளமாக வரும். கரெக்டாக சேர்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நகை வாங்கக்குண்டான அமைப்பு, ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தத்தை கொடுக்கும். சில பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடியது, குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறனால வீடு கட்டக்கூடிய அமைப்பு, திடீர்னு ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி திருமண பிராப்தம் வந்து 7ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கார், சனியும் இருக்கார். திருமண பிராப்தம் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதம் வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், திருமணத்தில் தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி இந்த மாதம் வந்து திருமணம்ங்கிறது கைகூடும், நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு காதல் சம்மந்தப்பட்டது 5 கூடைய குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கார், அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர்னு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், பர்மிஷன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தை மாதம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கூடையவர் வந்து குரு, அவர் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமாக இந்த மாதம் நீங்கள் வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப கவனங்க. உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில் மாறிடும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உயில் சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல ஃபேவராக வரதும், அது மூலிமா நல்ல ஆதாயமும் நல்ல வருமானமும் கிடைக்கும். நல்ல ஆதாயமும் வருமானமும் கிடைக்குங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்கத் துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கிறது, அதே மாதிரி பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கிறது, இது எல்லாத்துக்கும் தகுதியானவர்னு உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும். பொதுவாக காசு பணம் அப்படிங்கிறத காட்டிலும் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு பணத்தை காட்டிலும் வந்து அங்கீகாரம், கௌரவம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான மாதம். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர்னு வந்து உங்களுக்கு மேலிடத்துலேருந்து கட்சியிலேருந்து ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அதுலேருந்து மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். மக்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து உங்களை யாரும் தெரியலனா கூட இனிமேல் தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பெரிய சப்போர்ட் கிடைக்கும். ஒரு பதவியிலேருந்து அதுலேருந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, நிறைய வருமானம் பார்க்கக்கூடியது, அதே மாதிரி ஒரு டெண்டர் கிடைக்கிறது, பெரிய லெவலில் பழக்க வழக்கங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தானாக தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு இந்த தை மாதம் வந்து ஒரு சூப்பரான மாதம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம்தான். ஏன் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ராசி அதிபதி புதன், அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம்ங்கிறது தான் நிவர்த்தி ஸ்தானம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வழி என்னென்னா, இவ்வளோ நாளாக நம்ம கஷ்டத்தில் இருந்திருப்போம், வழியில் இருந்திருப்போம், இப்போ வந்து வழி அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்களுக்கு. என்ன அப்படின்னா, 7ஆம் இடம்ங்கிற நிவர்த்தி ஸ்தானம். நிவர்த்தி ஸ்தானம்னா இவ்வளோ நாளாக என்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அத்தனை பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நிறைய மன கஷ்டங்கள், நீங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோ மூமெண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ நகர்த்தி கொண்டு போக முடியாத நிலை கூட சில பேருக்கு இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த மாதம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது. அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார், திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. ஆனால் உங்களோட முயற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து எல்லா விஷயங்களையுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஒரு எடுத்த விளையாட்டாக இருந்தாலுமே, ஒரு மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டுக்காரங்களாக இருப்பாங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து எவ்வளோதான் வந்து டைவர்ட் ஆகவே மாட்டீங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதித்தன்மை வந்து உங்களுக்குள்ளே எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆனால் என்னென்னா, உங்களுடைய செயல்கள் வந்து மற்றவங்களுக்கு பார்க்கும்போது வந்து என்னென்னா ஒரு விளையாட்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். பட் ஆனால் அதை எல்லாமே நீங்கள் மனசில் போட்டுக்க வேண்டாம். ஆனால் உங்களுடைய காரியம் அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக சக்ஸஸ் ஆகும். 10ல் இருக்கக்கூடிய ராகு வந்து
தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து ஆர்டர் வருது. இறக்குமதி ஏற்றுமதி சம்மந்தப்பட்டது, ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தொழில்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பரான மாதம். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக போங்க. அஷ்டமத்தில் சூரியன் இருக்குது, அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக சந்திராஷ்டம காலங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அதுதான் நல்லது. பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன், தொழில் ரீதியாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பார்ட்னர்ஷிப், இவ்வளோ நாளாக நல்ல பார்ட்னர் தேடிட்டு இருப்பீங்க, பார்ட்னர்ஷிப்லாம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இந்த மாதம். அதே மாதிரி மற்றவங்கள பற்றி காசிப் அப்படிங்கிறத பேசாதீங்க. பொதுவாக அமைதியாக இருந்துக்கிறது. உங்களுக்கு தொழில் உத்தியோக ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை அங்கே ஆஃபீஸ்லேயே பேசாமல் வீட்டிலையோ அல்லது உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய உழைப்பை யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க உங்களை தலையில் மிளகா அரைக்கிறதுக்கு தான் இந்த மாதம் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் உஷாராக இருங்க. மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் உஷாராக இருங்க. உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், ரொம்ப ரொம்ப சூப்பர். 9ஆம் அதிபதி சனியும் 9ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கு. 5 கூடையவர் 9லைங்க. சூப்பரான அதிர்ஷ்டமான மாதம்ங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல நிவர்த்தி ஸ்தானத்திலே யார் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் இருக்காரு. இது ரொம்ப 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 சூப்பரு. முக்கியமாக இந்த மாதம் உங்களுக்கு 11 கூடைய செவ்வாய் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார். நீச்சமாக இருந்தாலுமே நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு 2.5 நாளைக்கு வருது. இந்த புனர்பூசம், அதே மாதிரி பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் வர அன்னைக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 11ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்பை பெறுவார். அந்த நாட்களில் நிறைய நல்ல காரியங்கள் செய்யுங்க. பணம் நிறைய உங்களுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கனாலும் அந்த நாட்களை செய்யும்போது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக தை மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா 2ல் ஒரு நீச்ச கிரகம் இருக்கனால குடும்பத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடங்க. ஆனால் அதாவது தொழில் ரீதியாக மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்களையும் சரிங்க. அப்புறம் வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கனால வீட்டில் ஏதாவது விபரீதங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ஒரு எலக்ட்ரிக் சாதனம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பல்ப் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் கூட இந்த மாதம் ஏன்னா சூரியன் அஷ்டமத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்குது. 4ஆம் இடத்துல கேது இருக்குது. அதனால நான் சொல்கிறேன். அதனால் வீட்டில் அதாவது கவனக்குறைவு அப்படிங்கிறது இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது. நல்ல அவேர்னஸாக இருந்தீங்கனால இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரான மாதம்தான். முக்கியமாக கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் பிரபலியமாகக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். அப்புறம் ஆல்ரெடி கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறையா விருதுகள் வாங்குறது, பாராட்டுகள் வாங்குறது, உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க. அது ரொம்ப பெரிய சக்ஸஸை உங்களுக்கு கொடுத்துரும். சில பேருக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அவைய ஸ்டாப் பண்ணவையா? படிக்கக்கூடிய குழந்தைங்க படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை காட்டிலும் இன்னும் எக்ஸ்ட்ரா அதாவது இன்னும் அதிகமாக எடுக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு சேர்த்துரும். உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். 9ஆம் இடம் நல்லா இருக்கனால 9ஆம் இடம் நல்லா இருக்கனால உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பிஹெச்டி எம்ஃபில் படிக்கிறவங்கலாம் நல்ல கிரேடில் வர முடியும். பெரிய கவர்னர் கையால் அவார்டு வாங்குகிற அளவுக்கு கூட உங்களுக்கு இந்த மாதம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம். 2ஆம் இடத்துல 11 கூடையவர் நீச்சமாக
இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பெரிய பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், பதவி எல்லாமே தானாக தேடி வர்றதுக்குண்டான அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் சனியோட இது வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கனால பொதுமக்களுடைய ஆதரவுகள், மீடியா சப்போர்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு பெரும் ஆதரவு கிடைக்கும். அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் தாயாருடைய தேக ஆரோக்கியம் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா 4ஆம் இடத்துல கேதுவும் அஷ்டமத்தில் சூரியனும் இருக்கனால தான் இதை நான் வந்து அழுத்தி சொல்கிறேன். உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா கூட ஆப்போசிட்டில் யாராவது வந்து என்ன செய்வாங்க, தண்ணி போட்டுட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட பிரச்சனையோ இல்லை நம்ம வண்டியில் வேணுக்குமே வந்து விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவேர்னஸாக இருங்க. அதே மாதிரி 10ல் இருக்கக்கூடிய ராகு வந்து பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சிலருக்கு வந்து திருமணம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் ஆகிறது. அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணுறவங்க வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அதுக்கு வந்து பர்மிஷன் இவ்வளோ நாளாக நீங்கள் வீட்டில் உங்களுடைய காதலை சொல்லியிருப்பீங்க, ஆனால் பர்மிஷன் கிடச்சிருக்காது. இந்த மாதம் வந்து பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கனால பேரண்ட்ஸோடைய சம்மதம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், உபாசன தெய்வம், குலதெய்வத்தெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். அனைத்துமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. முக்கியமாக பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண் நண்பராக இருந்தாலும் சரி, பெண் நண்பராக இருந்தாலும் சரி, அவங்களோட நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து உத்தியோக ரீதியாக வந்து உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்கள பற்றி எந்த காசிப்பு பேசாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து மூல நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துலையும் போகிறனால என்ன அப்படின்னா உங்களோட ஃபோன்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி திரித்து பேசலாம். ஸோ அது இந்த மாதம் இருக்கனால ரொம்ப கவனமாக இருந்தாலே போதும். ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம்தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார், ராசி அதிபதி புதன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான். திடீர்னு உங்களுக்கு நிறைய நன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்காத வேலையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பொதுவாகவே வந்து 5க்குரிய மாதம் தான். அந்த 5ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது வந்து நிறைய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ராசியாதிபதி புதன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப 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 நன்மைகள். பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நிறைய நடக்கும். இவ்வளோ நாளாக வந்து பண ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த மாதம், அதாவது 2-3 மாதமாகவே உங்களுக்கு பண ரீதியாக வந்து கொஞ்சம் கஷ்டங்கள், நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்காது. பிஸ்னஸ்லையாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துலையாக இருந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடிகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த தை மாதத்துலேருந்து உங்களுக்கு இனி வந்து ஜாக்பாட் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. சனியும் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு 9 கூடிய சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட, ஆனால் பொருளாதாரம் பணம் வரதுக்குண்டான மாதம் தான் வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப நன்மையை நடக்கும். நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக பெரும் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. ஒரு சிலருக்குலாம் உத்தியோகம் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது, அதே மாதிரி ஃபாரினில் போய் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை இப்போ ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நிறைய பணத்தை தான் வந்து அள்ள போகிறீங்க. அந்த மாதிரி இருக்குது. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார். அதுவும் 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். கெட்டவன் கிட்டிடும் ராஜ யோகம்னு சொல்லுவாங்க.
11ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானம். அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அது வந்து உங்களுக்கு 11ல் இருக்கனால பெரிய லாபம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு பெரிய லாபம், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் இவ்வளோ நாளாக கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க, அதை கை விட்டுருப்பீங்க. ஆனால் அதுவாக தேடி வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வரும்போது டக்குன்னு பிடிச்சி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய சூரியன் வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுப்பாரு. தெய்வீக தன்மையை கொடுக்கறதுக்கே குரு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. நிறைய குருமார்களுடைய ஆசீர்வாதமும் பெரியவங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அதாவது 9ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறது வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்துல இருக்க குரு வந்து 5ஆம் இடத்துல பார்க்குறதுனால நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. முக்கியமாக வந்து உங்களுடைய புகழ், உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ பாக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய மந்தாக தான் இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நல்ல படிப்பு முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக உண்டு. படிக்கிறதுல நல்ல ஆர்வம், ஏன்னா 4ஆம் இடத்துலையே உங்களுக்கு ராசியாதிபதி இருக்கனால படிப்பில் நல்ல ஆர்வம், அதே மாதிரி நல்ல ஞாபகத்திறன், நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனம் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய யோகம், திடீர்னு ஒரு வீடு அமையக்கூடிய யோகம். ஏன்னா ராசி அதிபதி 4ல் இருக்காரு. கேந்திர ஸ்தானங்களில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதுவும் குருவோடைய வீட்டில் இருக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பானது. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடு பார்த்துட்ருப்பீங்க, அந்த வீடு கிடைக்காதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் திடீர்னு இந்த மாதம் வந்து அது உங்களுக்கு கைகூடிரும். புதன் வந்து ராசியாதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால வீடு வாங்குறதுக்கு இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய கனவு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்களே அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைவேறும். அதே மாதிரி ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கனால சண்டை சச்சரவுகள் வரும். அதுவும் நண்பர்கள்கிட்டையும் நமக்கு மனசுக்கு பிடித்தவர்கள்கிட்டையும் சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து காதலில் வந்து பிரச்சனைகள் இருந்தவங்கெல்லாம் அந்த காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி ஒருவரை ஒருவர் வந்து சேர்ந்து அவங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மலர்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது காதல் அப்படிங்கிறது வந்து அடுத்தது, லவ்ங்கிறது வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து மேரேஜ், இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதம் வந்து நீங்கள் போய் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கும்போது குருவோடைய அனுகிரகம் 9ஆம் இடத்துல இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து என்னென்னா அனுமதி அப்படிங்கிறது கிடைக்கும். அது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த மாதம் வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். இவ்வளோ நாளாக அலைன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் அது செட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் அரசாங்கத் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம். உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரும். ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல பண வருவாய் அப்படிங்கிறது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம். 9ல் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய புகழை ஊரறிய செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அரசியல் கன்னி ராசியில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி சூரியனாக வந்து அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கே காத்துக்கிட்டு இருக்கார். அதனால் வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல பொறுப்பு, பதவி இது எல்லாமே தானாக தேடி வரும். பொதுமக்களுடைய பெரும் ஆதரவும் திரள்வும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. நீங்கள் வந்து படிப்படியாக முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல உத்தியோகத்தில் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. ஒரு சிலருக்கு வாகன பிராப்தம் இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பாதகாதிபதி 7ஆம் அதிபதி குருவாக இருக்கிறாரு. அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால தந்தை வழி சொத்துக்கள் வந்து வந்தாலும் கூட தந்தையாருக்கு உடல்நலக் குறைவோ அல்லது தந்தையாருக்கு ஒரு சிறு கண்டமோ இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களுமே வந்து வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க. உங்களுக்கு 3 குடையவர் 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடுறது, யாரையுமே நம்பி நீங்கள் வந்து
இவங்க தான் இதை சொன்னாங்க, ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அலசி ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும். ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த பத்திரத்தை பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். லீகல் ஒப்பீனியன். கன்னி ராசியாக இருக்கனால ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து ஒப்பீனியன் கேளுங்க. பெரிய அமௌண்ட்டை நீங்கள் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பல தடவை யோசிச்சுட்டு 2, 3 பேர்த்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கன்னி ராசினாலே ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க. நல்ல நிர்வாக தன்மை இருக்கும். அதே மாதிரி அப்டேட்டடாக இருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தாலுமே இந்த மாதம் வந்து சில கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ஒப்பீனியன் கேட்குறது, நமக்கு வெல்விஷர்னு யாரை நினைக்கிறோமோ நம்மளுடைய நலம் விரும்பிக்கிட்ட கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாய் தந்தையருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துனீங்கனாலே போதுமானது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் வந்து ரொம்ப அருமையானவும் அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் வந்து நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்க போகுது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள், உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தியாகி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த மாதம் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 10க்குடைய சூரியன், உங்களுடைய ராசிக்கு 10க்குடைய சூரியன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். கம்யூனிகேஷன் சார்ந்த துறை சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, டாப் கிளாஸ் தான். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. தொழிலில் நிறைய மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட புதன் வந்து 11ஆம் அதிபதி, லாப அதிபதி. உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி யாருன்னா புதன். உங்களுக்கு 11க்குடையவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். புதன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம்ங்க. அஷ்டமாதிபதி வந்து 2ல் இருந்தாலே அதிர்ஷ்டம் தான். ஆனால் அஷ்டமாதிபதியும் அவரே, 11ஆம் அதிபதியும் அவரே. அவர் வந்து தனஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் இருந்தால் நல்ல காசு பணம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் இருந்து பணம் நிறைய கொட்டும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து புதையலாக இருக்கலாம், லாட்ரியாக இருக்கலாம், திடீர்னு ஒரு பினாமி சொத்துக்கு கூட நீங்கள் அதிபதி ஆகலாம். அந்த மாதிரி அமைப்பு வந்து விருச்சக ராசிக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. தொழிலில் வந்து இவ்வளோ நாளாக தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சால்வ் ஆகும். கமிட்மெண்ட் எல்லாமே இந்த மாதம் வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது. தொழில் ரீதியாக வந்து நல்ல வருமானத்தில் இருந்த தடையெல்லாம் அகலும். லாபம் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. ஏன்னா புது புது முயற்சிகள், புது புது ஐடியாவை போடுங்க. அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அர்த்தாஷ்டமத்து சனி. சனியோடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு வருது. அதனால என்னென்னா இவ்வளோ நாளாக என்னென்னா நிறைய சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருந்தது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 7க்குடைய சுக்கிரன் சனியோட போய் சேர்றாரு. சுக்கிரன் சனி கிரகச்சேர்க்கையே ஒரு நல்ல கிரகச்சேர்க்கை. அது கூட சனியோட இது போகும்போது சனியோடைய தன்மைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். சுக்கிரன் வந்து போகும்போது சனி வந்து என்ன ஆகுன்னா அதோடைய தீமைகளை குறைச்சிட்டு உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். அது போக சனியும் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா பயிற்சியாக போகிறாரு. அப்போ அந்த சனியோடைய பார்வை உங்கள் ராசிலேருந்து முற்றிலும் விலகும். நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருங்க. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு நீங்கிரும். ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பு தன்மையோடு செயல்பட்டீங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் உங்களுக்கு முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது. பொதுவாகவே விருச்சக ராசி வந்து நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் தான். உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கு அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து எதிர்பார்க்கிறத விட அதிகமாக செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருக்கனால, உங்களுடைய ராசி அதிபதியாக 6ஆம் அதிபதியாக இருக்கனால உங்களை சுற்றி மட்டும் கிடையாது, உங்கள் கூடையே தான் எப்போவுமே எதிரிகள் இருப்பாங்க. அதிகமாக உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்கள் மேலே ஜெலஸாக தான் இருப்பாங்க. இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு இது வந்து விருச்சக ராசிக்கு உண்டு. இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் கிட்ட சொல்லி சுற்றி போட சொல்லுங்கள்.
சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து விரைவாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒரு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா பார்ட்னர் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலுக்காக ஒரு புது பார்ட்னர் கிடைக்கும். அதே மாதிரி லோன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டானது. நீங்கள் ஆல்ரெடி தொழிலுக்காக கடன் வாங்கிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து இந்த இதில் வந்து ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதம். இந்த மாதம் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதம். நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து படிப்பில் ஆர்வம் செலுத்தணும். ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கிறனால படிப்பு அப்படிங்கிறது வந்து சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். சில பேருக்கு வந்து ஞாபகம் வராமல் போயிடும். அதனால் நீங்கள் நினச்ச மார்க்கை எடுக்க முடியாது. அதனால் வந்து தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சரஸ்வதி தேவி, ஹயக்ரீவர் வழிபாடு, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே மாதிரி 6 to 7 வந்து குரு ஹோரையில், வியாழக்கிழமை குரு ஹோரையில் 6 to 7 பிரம்மதேவரை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அது நல்ல பலன்களை உங்களுக்கு, சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உயர்கல்வியில் இருக்கவங்களாம் நிறைய நல்ல மார்க்கு, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு 7 குடையவரும் 12 குடையவரும் வந்து உங்களுக்கு சுக்கிரன், அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரோட வெளியில் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள், லாங் டிரைவ் போகிறதுக்கு உண்டான இது, புனித யாத்திரை போகிறது, வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் பண்ணி சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வருது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பழைய வீடை வாங்கி ரெனிவேஷன் பண்ணி அதில் வந்து சொந்த வீடாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கடன் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஆல்ரெடி கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. உயில் சொத்துக்கள்லாம் வந்து இவ்வளோ நாளாக வில்லங்கங்கள் இருந்திருக்கும், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. படித்து பார்க்காம எதிலையும் கையெழுத்து போட்டுறாதீங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கனால நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். உங்களுடைய வார்த்தைகளை வச்சு உங்களை மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. விருச்சிக ராசினாலே ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் பின்னாடி அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடியதை வந்து முன்னாடியே நீங்கள் கணித்து வச்சு அது மாதிரி தான் நீங்கள் செயல்படக்கூடிய நபர் தான் நீங்கள். இருந்தாலும் புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால, அஷ்டமாதிபதிங்கிறதுனால தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் கவனமாக இருந்துட்டாலே பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, செக்கு ஹேண்டில் பண்ணுறவங்க, பேங்க்கில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். உத்தியோகத்தில் இருக்க அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது மெயினாக நான் அதை சொல்கிறேன். உங்களோட கையெழுத்தை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட போகிறாங்க. நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னேன்னு சொல்லி உங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண பிராப்தம் வருதுங்கிறது நிறைய பேத்துக்கு நடக்கும். இந்த மாதம் வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக இருந்ததெல்லாமே வந்து சால்வ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து காதல்ங்கிறது வந்து பேரண்ட்ஸோட அனுமதியோடு வந்து உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குருவோடைய பார்வை இருக்கிறது வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளாக தான் நடக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம். நல்ல பதவியில், ஏன்னா 4ஆம் இடம் பதவி ஸ்தானம், அங்கே சுக்கிரனும் சனியும் இருக்கனால நீங்கள் விரும்பின பதவியை தானாக தேடி வரும். அரசியலில் ஒரு கட்சி பொறுப்பில் உங்களை வந்து ஒரு பெரிய இடத்துல நியமிப்பாங்க. பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். மேல் அது கட்சியில் மேல் தலைமையிடம்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து உங்களை ஆதரிப்பாங்க. உங்களுக்கே வந்து தெரியாது அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பேர்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலே ஏதாவது கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம் இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மீடியாவில் பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதம். ரொம்ப 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 உங்களுக்கு டைம் வந்து சரியில்லாதது. ஏன்னா புதன் வந்து அஷ்டமாதியாக போய் அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு அகென்ஸ்டாக போகலாம். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகலாம். அல்லது உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ஹேட்டர்ஸ் உருவாகலாம்.
அது நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் தட்டி போய் மற்றவங்களுக்கு கிடைக்கும். அதனால் மன உளைச்சல் இந்த மாதிரி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து எதுவுமே வந்து சில காலம்தான். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் குடும்ப நபர்கள்கிட்ட வந்து ரொம்ப அனுசரணையாக பேசுங்க. உங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும்போது அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் சிறந்த வழி. அதை வெடுக்குன்னு பொதுவாக விருச்சக ராசிக்காரங்க வந்து மனசில் பட்ட விஷயத்த அப்படியே டைரெக்டாக சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருக்கனால உங்களுக்கு பேர் என்னென்னா வெடுக்குன்னு பேசுகிறீங்க அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு பேர் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதம் வந்து ரொம்ப அமைதி காக்கிறது தான் நல்லது. அஷ்டமாதிபதி வந்து 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. இந்த மாதம் தை மாதம் வந்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம்ங்கிறதே 9ஆம் மாதம் தான். அதாவது 9ஆம் இடம்ங்கிறது வந்து சகல விதமான சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ரிஷப ராசிக்கு சொல்கிறேன். ஏன்னா தை மாதம் 10வது மாதம் நீங்கள் சொல்லாதீங்க. ரிஷப ராசிக்கு அது 9ஆம் இடமா இருக்குது. 4க்குடைய சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். பாக்கியஸ்தான அதிபதி. அப்போ வந்து என்னென்னா உங்களுடைய வீடு தேடி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தானாகவே அமைய போதுன்னு அர்த்தம். ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதம் வந்து அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அதெல்லாம் 10ஆம் அதிபதி கூட சேர்க்கை. அதாவது சுக்கிரனும் சனியும் வந்து நல்ல கிரக சேர்க்கை. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து யாருன்னா தர்ம கர்மாதிபதி. அவர் அதாவது 10 9 9 10 அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி ஸ்தானம். அந்த சனி வந்து உங்கள் ராசி அதிபதி கூட சேரும்போது இந்த மாதம் வந்து பல யோகங்கள் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். இவ்வளோ நாளாக கடுமையான உழைப்பு. ரிஷபராசினாலே அது வந்து என்னென்னா அதோடைய சிம்பலே மாடு தான். மாடு மாதிரி நிறைய உழைச்சிட்டு வெக்ஸாகி போய் உட்காந்துருப்பீங்க ஒரு மாத காலமாக. ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தேடி வரப்போகுது. 2க்குடைய புதன் 2 5க்குடைய புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கார். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். உழைக்காத ஒரு வருமானம், லாட்ரி, அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் ஆனால் அது கிடச்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் வந்து நீங்கள் நல்ல ஒரு பிளான் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உண்டானதை நீங்கள் சம்பாதிச்சு வச்சுட்டு உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த தை மாதம் இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த ராசிக்கு பிறக்குதோ இல்லையோ, உங்களுக்கு பொருந்துதோ இல்லையோ, உங்கள் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அது பொருந்துது. அது ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டாக இந்த மாதம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 10க்குடைய சனி வந்து ஆட்சி பெற்று உங்களுடைய ராசி அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கனால தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வருது. இந்த மாற்றங்களை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அலைச்சல்கள் இருக்கும். சனி வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது 10 கூடையவர் 12 பார்க்குறாரு. தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, அலைச்சல், சரியான அலைச்சல் இருக்கும். பட் ஆனால் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்களை சளைத்தவர்கள் அல்ல நீங்கள். அதனால் வந்து ப்ராப்ளமே கிடையாது. பட் ஆனால் வந்து உடல் ரீதியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை கொடுக்கும்போது உடல் ரீதியான பிரச்சனைகளும் சம்டைம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4 கூடைய சூரியன் சனியோடைய வீட்டில், அதாவது மகர ராசிக்கு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த சளி பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது, இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த டைமில் காய்ச்சல் அப்படின்னு போய் படுத்துக்கிட்டால் யார் சம்பாதிப்பா? அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. உடம்புல வந்து நீங்கள் பார்த்துக்கணும், கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த மாதம் கடுமையாக தான் இருக்கும். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அலட்சியப்படுத்தாதீங்க. வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புமே உங்களை வந்து உயர்வுக்கு தான் கொண்டு போகும். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டாலே எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் தான்.
6க்குடைய சுக்கிரனும் சரி 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி 6க்குடையவராக இருக்கார். உத்தியோகஸ்தான அதிபதியுமே வந்து உங்களுக்கு சுக்கிரன் தான். அவரும் போய் 10ஆம் இடத்துல இருக்கனால நல்ல முன்னேற்றம், உறுதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வரும். புதுசாக வேறு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போயே ட்ரை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தீங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. 2க்குடையவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கனால பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கார். அவர் அஷ்டமாதிபதி 11ஆம் அதிபதினாலும் லாபத்தை கொடுத்தாலுமே அஷ்டமாதிபதியாக இருக்கனால சில மன சங்கடங்களை உண்டு பண்ணுவார். பொருளாதாரங்கிறது வந்துட்டாலே நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட முடியும், சரி கட்ட முடியும். இருந்தாலுமே நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் எல்லாம் யாருக்காக நம்மளை நேசிக்கக்கூடியவங்களுக்காக தான் அதை நம்ம செலவிட போகிறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கணும். குடும்ப ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது. அந்த கோபம் வந்து தணிகிற வரைக்கும் நீங்கள் எந்த வார்த்தையும் விடாதீங்க. 2க்குடையவர் 8ல் இருக்கார். பேச்சுனால சண்டை, பேச்சுனால வந்து பிரிகிற லெவலுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப உஷாராக இருங்க. நீங்கள் லவ் பண்ணுறவங்க உங்களுக்கு ஏதாவது வந்து துன்பத்தை கொடுக்குறதோ அல்லது உங்களை ஏமாத்துறதோ அதனால் உங்களுக்கு அவமானமோ இந்த மாதம் வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்ப முடியாது. லவ்ங்கிற ஸ்டேஜை தாண்டி கல்யாணங்கிற போகிற வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து மன ரீதியாக பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது வெளியில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதே மாதிரி 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாகறாருங்க. இந்த நீச்சமாகும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். 12க்குடையவர் 3ல் நீச்சமாக இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. நீச்சமான காலகட்டங்களில் சில விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யணும். நம்ம ரிஸ்க் எடுக்கிறது இது எல்லாம் ஓகே. உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, வெளியில் எந்த ரீதியாக இருந்தாலும் சரிங்க. 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு நீங்கள் செய்யும்போது அதை யோசித்து செய்யுங்க. இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா, அதனால் என்ன பின் விளைவு அப்படின்னு யோசிச்சுட்டு செய்யுங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தில், இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். தேவையில்லாத அவமானங்கள் தேடி வரும். நீங்கள் தப்பே செய்யலைனாலும் சில பிரச்சனைகளை, சங்கடங்களை எதிர்கொள்கிற மாதிரி வரும். அதனால கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம், நல்ல ஞாபகத்திறன் இது எல்லாமே வளரும். படிப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல மார்க் எடுக்க முடியும். உயர்கல்விக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த காலேஜ் முடிச்சுட்டு வரவங்கள அவங்கள பிளேஸ்மெண்ட்லேயே செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான அதாவது பிளேஸ்மெண்ட்லேயே வந்து நல்ல கம்பெனிலலாம் செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். குழந்தைங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து சரஸ்வதி தேவி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி ரிஷப ராசியில் 4க்குடையவர் வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய வீட்டில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசி குழந்தைங்கள் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து புஷ் பண்ணணும். நீங்கள் படிக்கிறது படின்னு சொல்லணும். ஏன்னா சனியோடைய வீட்டில் இருக்கனால சம்டைம் வந்து அந்த மந்த தன்மையை கொடுத்துரும். அதனால் நீங்கள் வந்து படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப நல்லது. பட் ஆனால் நல்லா வந்துருவாங்க. 2க்குடைய புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போதும் சரி, பேசக்கூடிய வார்த்தைகளையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறாங்களா, அது வந்து இந்த மாதம் கலைத்துறையில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வரக்கூடியது சின்ன சான்ஸாக இருந்தாலும் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பெரிய பெரிய சான்ஸ் வரும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போகிறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம். நிறைய வந்து காசு பணம் சம்பாதிக்கிறது, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். புது புது மனிதர்களோட தொடர்பு, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு, இது எல்லாமே கிடைக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல பதவிங்கிறது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த போஸ்டிங்க்கு நான் உழைச்சிருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கலையே நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே ரிஷப ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் தான். சகல விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.